யுகயுகமாய் சமர்வீரா. அத்தியாயம் 9. ஜெய் இப்போது வாசுவை அவர்கள் வீட்டின் முன்பாக நிறுத்திவிட்டு, உங்க தங்கச்சிக்கு என்னால எந்த தொந்தரவுமே வராது. அவ எதையெல்லாம் இழந்தேன்னு சொன்னாலோ அதை எல்லாத்தையும் திருப்பி தந்தாச்சு. அப்புறம் முக்கியமா அந்த கொலைக்கேஸ்ல ஆஜராகிறேன், எனக்கு எதிராக சாட்சி சொல்றேன்னு ஏதாவது சொன்னானா பிடிச்சு கட்டி வச்சு சோறு போடுங்க. இல்லைன்னா நான் உங்க தங்கச்சிய பைத்தியத்தை தெளிய வைக்க வேண்டியது இருக்கும். சரிங்க. அப்புறம் முக்கியமான விஷயம், அந்த தாலி கட்டினது அப்போதைய பிரச்சனையை சமாளிக்க மட்டும்தான். அதை உங்கள் தங்கச்சிக்கு வேண்டான்னு தோணுச்சுன்னா கலட்டி வச்சுட்டு நல்ல அடக்க ஒடுக்கமான பையனையா பார்த்து கல்யாணத்தை பண்ணிக்க சொல்லிடுங்க. எனக்கு அதில் எந்த பிரச்சனையுமே இல்லை. சார், ஜெய் என்று இருவருமே அதிர்ந்து போய் அவனை பார்த்தனர். அவனோ அவர்களை கண்டு கொள்ளாமல் அமைதியாகவே இருந்தான். உங்களுக்கு எல்லாமே சாதாரணமாக தான் போச்சு போல. நேற்று அத்தனை மீடியாக்கள் முன்னாடியும் வச்சு என் தங்கச்சி கழுத்தில் தாலியை கட்டியிருக்கீங்க. அதுக்கே நான் காரணம் தேடிக்கிட்டு இருக்கேன். பின்னாடி ஏதோ நடக்குது, அது எப்போ வெடிக்குமோன்னு பயமாக இருக்குது. நாங்கள் எந்த வம்பு தும்புக்குமே போகாமல் இருந்தோம். என் தங்கச்சி ஒரு கொலையை பார்த்தது தான் தப்பாக போச்சு. இல்லை, பார்த்தது இல்லை, சாட்சி சொல்ல போனது தான் தப்பாக போச்சு. இதை இன்னும் சத்தமாக உங்கள் வீட்டுக்குள்ளே இருக்கிற உங்கள் தங்கச்சி காதலியே விழற மாதிரி சொல்லுங்கள். அப்போத்தான் அவள் செஞ்சு வச்சுருக்கிற முட்டாள்தனமே அவளுக்கு புரியும். அப்போ நீங்கள் கொலை பண்ணது தப்பில்லை, அப்படித்தானே? இல்லை, நான் தான் அதை செஞ்சேன்னு என்ன உறுதியில் சொல்கிறா? பிரச்சனைகள் வரும்னு தெரிஞ்சே போய் உள்ளே விழுந்த உங்கள் தங்கச்சி மேலே தான் தப்பு. யாராவது ஏதாவது சொன்னாலோ இல்லை மிரட்டினாலோ எனக்கு கால் பண்ணுங்க. அவ்வளவுதான் பாதுகாப்பு மட்டும்தான் என்னால் கொடுக்க முடியும் என்று சொல்லி முடித்துவிட்டு கிளம்பி விட்டான். வாசு உள்ளே வந்து ஆயாசமாக அமர்ந்ததுமே அவனது முகத்தை பார்த்த அனிதா ஓடி வந்து, உன்னை கூட்டிகிட்டு போய் மிரட்டினானுங்களா இல்லை பயமுறுத்தினானுங்களா? அதெல்லாம் இல்லைம்மா, எல்லாம் உங்கள் மக செஞ்சு வச்ச வேலை தான். இதுக்கெல்லாம் காரணமே அவதான். பெரிய லாயருன்னு பீத்திக்கிட்டு போய் ஏதாவது பிரச்சனையில் மாட்டிக்க வேண்டியது. அதான் இப்போ பிரச்சனையே. அதை கேட்டுக்கொண்டிருந்தவள் வெளியே வந்து, என்ன சொன்னா அந்த ரவுடி? உன் தங்கச்சியை அடக்கொடுக்கமாக இருக்க சொல்லுனானா இல்லை ஊரெல்லாம் கேவலப்படுத்துகிற மாதிரி தாலியை கட்டிட்டேன், இனியாவது அடங்கி இருக்க சொல்லுன்னு சொன்னானா? வாயை மூடு, உன் வாயால் தான் இவ்வளவும் வந்திருக்கு. இந்தா நேற்று அவங்கிட்ட என்னத்தை சொல்லி அழுத? காலையிலேயே என்னையும் கூட்டிகிட்டு போய் அவங்க அப்பா முன்னாடியே அகழ்விழியை நான் கல்யாணம் பண்ணியிருக்கேன், அவ குடும்பம் என் பாதுகாப்பில் இருக்கு, எவன் பார்வையும் அவன் மேலே படக்கூடாதுன்னு நேருக்கு நேராக என்னையும் வச்சே சொல்லிட்டு வந்துட்டான். அவன் ரவுடியாக இருந்தாலும் அவனால் பாதிக்கப்படுறது தெரிஞ்சதுமே எல்லாத்தையும் சரி பண்ணிட்டான். இந்தா உன் சர்டிஃபிகேட்டு, ஐடி எல்லாம் என்று தூக்கி அவள் மீது எரிந்துவிட்டு அமர்ந்தான் வாசுதேவன். ஆமாம்மா, ரொம்ப சரியாத்தான் அவன் எல்லாத்தையும் செய்கிறான் போ. அதான் புது தாலி வாங்கிட்டு வந்து என் கழுத்தில் கட்டி மொத்தமாக என் சோழியை முடிச்சிட்டான். அதுவும் அந்த நேரத்து பிரச்சனையிலேருந்து உன்னை காப்பாற்ற தான் கட்டினானா. அதனால் அதை கலட்டி எறிஞ்சிட்டு நீ யாரை வேணும்னாலும் கட்டிக்கலாமா, காலையிலேயே என்கிட்ட சொல்லிட்டான். ஐயையோ, என்னதே கட்டின தாலியை கலட்டி எறிகிறதா? ஐயோ, என் மகளோட வாழ்க்கை இப்படியா ஆகணும்? என் மகளுக்கு இப்படி ஒரு நிலைமையா வரணும்? அரசல் புரசலா ஒவ்வொருவரும் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்களே, இனி நான் என்ன பதில சொல்லுவேன்? இனி இவளை எப்படி யாருக்கு நான் கட்டி கொடுப்பேன் என்று அனிதாவோ அளவே ஆரம்பித்து விட்டார். அதை கேட்டதுமே, என்ன கலட்டி எரிய சொன்னானா? அப்போ எதுக்கு கட்டினானா? என் வாழ்க்கையை இப்படி சூனியமாக்குறதுக்கா? ஊரெல்லாம் அவன் என்னை கற்பழிச்சிட்டான்னு தான் பரவி இருக்கு. அதனால தான் கல்யாணமும் பண்ணிக்கிட்டான். செய்கிறதெல்லாம் செஞ்சுட்டு இங்கே எதுக்கு கொண்டு வந்து விட்டுருக்கான்? அப்படியே நல்லவன் வேஷம் போட்டான் அவன். அதை நீ அவங்கிட்டயே கேளு. ஆனால் நம்பியாருக்கும் தாசுக்கும் இவன் எவ்வளவோ பரவாயில்ல தான். நீ அவங்கிட்ட இருந்தால் மட்டுமே பாதுகாப்பு. இனி நம்ம குடும்பம் உயிரோடு இருக்கிறதே அவனோட தயவு தான். இதுதான் உண்மை. நீ என்ன சொல்கிற வாசு? அம்மா, இவ தலையை விட்டது சிங்கத்து வாய்க்குள்ள. அது கடிக்காமல் இருக்கணும்னா நம்ம வேற ஏதாவது பாதுகாப்பை தேடணும். கண்டிப்பாக கமிஷனர் நம்மளுக்கு பாதுகாப்பு கொடுக்க மாட்டாரு. அதனால் ஜேசி கிட்ட தான் போகணும் நம்ம. அவன் கூட நான் வாழ்கிறதுக்கெல்லாம் போக மாட்டேன். எனக்கு அவன் பதில் சொல்லியே ஆகணும். யாருக்கிட்ட கேட்டு எனக்கு தாலியை கட்டுனான்? அவன் இஷ்டத்துக்கு விளையாடுறதுக்கு என் கழுத்து நான் அவன் சொத்தா? நீ என்னவும் பேசிக்கிட்டு, நான் ஆஃபீஸ்க்கு போகிறேன் போ என்று வாசு கிளம்பி போய்விட்டான். இவளுக்கு தாலி கட்டிய கோபமே இன்னும் தீரவில்லை. அதற்குள்ளாக அவளுக்கு வேண்டாமென்றால் தாலியை கலட்டி போட்டுவிட்டு வேறொருவனை கல்யாணம் செய்து கொள்ள சொல்லியிருக்கிறான். இதென்ன கூத்து? என் கழுத்து என்ன கொடி கம்பமா? வர்றவன் போறவன்லாம் தாலியை அப்படியே கொடி மாதிரி ஏற்றிட்டு விளையாடுறதுக்கு என்று கோபம் வந்துவிட்டது அவளுக்கு. அந்த கோபம் எதனால் என்று இன்னும் அவளுக்கு புரியவில்லை. அது அவன் கலெக்டர் சொல்லிவிட்டானே என்கின்ற கோபமே அது. அதன் பின்பு தன் கையில் இருந்த சர்டிஃபிகேட் முதற்கொண்டு எல்லாவற்றையும் எடுத்து பார்த்தவளுக்கோ கண்ணீர் வந்துவிட்டது. தனது கைக்கு வருவதற்கு முன்பே அது நம்பியார் கைக்கு போயிருந்தது. அது கிடைக்குமோ கிடைக்காதோ என்று நினைத்திருந்தவளுக்கு தனது கையிலேயே அது வந்து சேர்ந்து விட்டது. அதுவும் ஜெய்தான் என்னோட பொண்டாட்டியோடது எனக்கு வேணும் என்று கேட்டு வாங்கி கொண்டு வந்திருக்கிறான் என்றதுமே கோபத்தையும் மீறி சிறு புன்னகை வரத்தான் செய்தது அவளுக்கு.
இப்போது ஜெய்யும் திவாவும் போய் நின்றது குருஷேத்திரன் வீட்டிற்குதான். அங்கே அவரது இறுதி காரியத்திற்காக வந்திருந்த பெரிய மனிதர்கள் அத்தனை பேருக்குமே இவர்களை தெரியும். இப்போதுதான் நம்பியாரும் தாசுமே அருகருகே நின்றிருந்தனர். செபாஸ்டியன் தனியாக நின்றிருந்தார். அருகே வந்த ஜெய்யோ, ஹாய் அங்கிள், எப்படி எங்க அவங்க கூடவே சுத்திக்கிட்டு இருந்த மனுஷன் உங்களை விட 2 வயசு சின்னவர் வேற விபத்துல போய் சேர்ந்துட்டாரே, அப்புறம் நீங்க எப்போ அவருக்கு துணைக்கு போவீங்க? என்னது? இல்ல அங்கிள், ஒன்னாவே சுத்துனீங்களே, பாவம் அவரு தனியா போறாரே, நீங்க எப்போ துணைக்கு போவீங்கன்னு கேட்டேன். தப்பா அங்கிள்? ஒரு ரிட்டையர்டு நீதிபதி நானும் கூட பார்க்காம நக்கலா பண்ற? இருங்கடா, குருஷேத்திரனோட துணைக்கு உங்க 2 பேரையும் அனுப்பி வைக்கிறேன் என்று பல்லை கடித்தவருக்கு இதற்கு மேலே சத்தம் போட்டு திட்ட முடியாததால் அமைதியாகவே நின்றிருந்தார். அங்கே வந்துவிட்டு போன அத்தனை பேரும் பேசிக்கொண்டது, நம்பியார் மகன் விவகாரம் தெரியுமா? ஒரு பொண்ணை கடத்திட்டு போய் தாலியை கட்டியிருக்கான். அதுவும் அவங்க அப்பா கிட்ட வேலை பார்த்த ஜூனியர் வக்கீல் பொண்ணையே. அப்பா வக்கீலு, மக ரவுடி, செம காம்பினேஷன் தான் என்று நக்கலாகவே பேசும் அளவிற்கு போயிருந்தது. வீட்டிற்கு வந்தவரோ மனைவியை அழைத்து, உன் மகனுக்கு ஃபோனை பண்ணு, இன்னையோட இந்த ஊரை விட்டே காலி பண்ணி வேற எங்கேயாவது போக சொல்லிரு, இல்லை என் கையால் தான் அவனுக்கு சாவு வரும்னு சொல்லிரு. நான் எதுக்குங்க சொல்லணும்? அவனை இந்த அளவுக்கு மாத்தின நீங்களே அதை சொல்லிருங்க. எதுக்கு என்னைய தூது விடுறீங்க? நீங்க என்ன உங்க கூட்டணிகளோட சேர்ந்து திட்டம் போடாமலா இருந்திருப்பீங்க? ஆனா ஒன்று, பணம் மட்டும் எல்லாத்தையும் நமக்கு தந்துராது, ஞாபகம் இருக்கட்டும் என்று கண்கள் கலங்கி போய் உள்ளே சென்று விட்டார். அவங்க கிடக்குறாங்கப்பா, அவன் ரொம்ப தான் துள்றான், அவனை ஏதாவது செய்யணும்ப்பா. இன்னைக்கு அங்கே வந்து நின்றிருந்த செபாஸ்டியன் அங்கிளை பயமுறுத்தி இருக்கான் அவன். செஞ்சிடலாம் என்று போய்விட்டார். தீபனோ தன்னுடைய நாடியை தடவியவாறே, ஒரு நேரம் அவனை போட்டு தள்ள சொல்றாரு, இன்னொரு நேரம் பொறுமையா இருக்கிறாரு. இவரை நம்பி பிரயோஜனம் இல்லை, தாஸ் அங்கிளை பார்த்து பேசிட வேண்டியதுதான் நம்ம என்று முடிவெடுத்து விட்டான். அங்கு தீபனும் தாசுமே பப்பில் உட்கார்ந்து குடித்து கொண்டிருந்தனர். அங்கிள், அடுத்து என்ன செய்யலாம்? அப்பாவை வீட்டுக்கே வந்து மிரட்டிட்டு போறான். அவனை ஒண்ணுமே செய்ய வேண்டாம். நேத்து நடந்த கலாபரத்துல தாலியை கட்டிட்டானே ஒருத்திக்கு, அவளை போட்டு தள்ளு. அங்க என்னமோ உருவாகி இருக்கு. இல்லைனா அவனுக்கு அவளை பிடிச்சிருக்கணும். இல்லைனா உன் தம்பியெல்லாம் தாலி கட்டுறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஆமா அங்கிள், அவனுக்கு குடும்பமெல்லாம் வரக்கூடாது. வாரிசு குடும்பமெல்லாம் அவனுக்கு வந்துட்டா எனக்கும் ஆபத்து, எங்க அப்பாக்கும் ஆபத்து. அப்ப இன்னைக்கே அவளை தூக்கிடுவோமா? குட்டி வேற நல்லா இளைஞ்சிட்டா இருக்கா, நம்ம விளையாடுறதுக்கு ஏதுவாகவே இருப்பா. என்ன சொல்ற? அதெல்லாம் வேண்டாம் அங்கிள், கொன்னுடுங்க போதும். நீயும் உங்கள் அப்பனை மாதிரியே இருக்கிற. சரி விடு, ஆட்களை இறக்கிடுவோம், பணம் மட்டும் கொஞ்சம் போட்டு விடு. ஓகே அங்கிள் என்றவன் பணமெல்லாம் கொடுத்து முடித்ததுமே விடை பெற்று விட்டான். இரவு உணவு முடிந்து மொட்டை மாடியில் காற்றாட 3 பேரும் தண்ணி அடித்து கொண்டிருந்தனர். தனது கிளாஸினை கையில் எடுத்த ஜெய்யோ எழுந்து திண்டில் உட்கார்ந்தவன் தூரத்தில் வண்டி வரும் வெளிச்சம் தெரியவுமே கூர்ந்து பார்த்தான். அது அவன் பொண்டாட்டி அகல்விழி வண்டியில் வந்து கொண்டிருந்தாள். இவ எதுக்கு அர்த்தராத்திரியில மட்டும் நம்மளை சுத்தி சுத்தி வரா? ஏதாவது மோகினி பிசாசுக்கு இது பிடிச்சிருக்கா? இவளோட முடியல, எதிரிகளை கூட சமாளிக்கலாம் போல, இவளையெல்லாம் எப்படி சமாளிக்கிறதுனே தெரியல என்று தன்னுடைய கண்களை உருட்டி தலையை சிலிப்பிக் கொண்டு அவளை பார்த்தான். என்னாச்சுடா உனக்கு இப்படி பார்க்குற? பின்ன அவர் பொண்டாட்டியா அவர் பார்க்க மாட்டாரா சின்ன பாஸ்? பொண்டாட்டியா? யாரது? நம்ம லாயர் அண்ணி தான். அவளா? இந்த நேரத்துலையா? நீ எப்படிடா கண்டுபிடிச்ச? அதான் அண்ணி வண்டி சத்தம் தனியா கேட்குதே. 2 பேரும் எழுந்து பார்க்க அவள்தான் அவர்கள் வீட்டின் அந்த பெரிய கேட்டின் முன்னாக ஹாரனை அடித்து கொண்டு நின்றிருந்தாள். வாட்ச்மேன் கதவை திறக்க வேண்டுமா வேண்டாமா என்று யோசித்திருந்தான். அவனுக்கு ஃபோன் பண்ணியவனோ, அந்த பொண்ணை எதுக்கு வந்திருக்குன்னு கேட்டு அனுப்பி வச்சிரு என்று கட்டளையிட்டிருந்தான். அவளோ, எனக்கு ஜெயின் சக்கரவர்த்தியை பார்க்கணும், அதுவும் இப்போவே பார்க்கணும், பேசணும், கேட்டை திறந்து விடு என்று அதிகாரம் பண்ணி கொண்டிருந்தாள். ஏற்கனவே உள்ளே விட்டதுக்கு தான் 2 நாளாக திட்டம் வாங்கிக்கிட்டு இருக்கேம்மா. இப்போ சாரே உள்ளே விடக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அப்போ நான் கேட்டேறி குதிச்சு உள்ளே போய்க்கிறேன் என்று வண்டியிலிருந்து இறங்கி கேட்டில் காலை வைத்திருந்தாள். ஏய் ராணி மங்கம்மா, இந்த நேரத்தில் இங்கே ரெடி பண்ணுற? உன் கூடவெல்லாம் எனக்கு பேச விருப்பம் இல்லை, நீ உங்கள் வீட்டுக்கு போ. அப்புறம் எதுக்குடா என்ன மண்ணாங்கட்டிக்கிட்டா நீ தாலியை கட்டுன? வந்து பதில சொல்லுவா. கழுத்தை பார்க்க ஆசையாக இருந்துச்சா, அதான் கட்டினேன், போடி வீட்டுக்கு. போக முடியாது, நீ இறங்கி வந்து என்கிட்ட பேசு, எனக்கும் உன்கிட்ட பேசணும். யார் கூடவும் நான் பேச விருப்பப்படலை, வீட்டுக்கு போய் சேரு, போ, தூங்கு என்றவன் கீழே அமர்ந்து கூட 4 பெக்கினை அதிகமாக போட்டுவிட்டு மல்லாக்கப்படுத்தி விட்டான். அவளோ காத்திருந்தாள் அவனோடு பேசுவதற்காகவே. கிட்டத்தட்ட 2 மணி நேரத்திற்கு மேல் வண்டியிலேயே காத்திருந்தாள். அவனோ இறங்கி வரவில்லை என்றதுமே வண்டியை எடுத்துக்கொண்டு திரும்பினாள்.
அந்த சத்தத்தில் எழுந்து பார்த்த ஜெயிற்கு தனியாக போகிறாளே என்று மனதிற்குள் பிசைந்தது. யாரையும் எதிர்பார்க்காமல் கீழே இறங்கியவன் உடனே தன்னுடைய காரை எடுக்க போனவன் வேண்டாம் என்று நினைத்து தன்னுடைய பைக்கினை எடுத்துக்கொண்டு அவள் பின்னாடியே சென்றான். அவள் எதையுமே கவனிக்காது ஏதோ யோசனையில் யார் மீதோ உள்ள கோபத்திலும் வண்டியை ஓட்டியவளுக்கு எதிரே வந்த யமனை தெரியவில்லை. ஆனால் ஜெய்யோ சரியாக கவனித்தவன் அவளை முந்திக்கொள்ள நினைத்து வேகமெடுத்து போகவும் அவளுக்கு எதிராக வந்து கொண்டிருந்த பைக்கில் இருந்த 2 பேருமே சரியாக வேகமாக அகல்விழியை குறிவைத்து வந்தனர். அதற்குள் அவளது அருகில் சென்றவன் அவர்கள் வாளினை வீசவும் இவன் அகலினை தன்னுடைய வலது கையால் இழுத்து தன் பைக்கில் வைக்கவும் சரியாகவே இருந்தது. அவர்கள் வீசிய வாளோ அவனது கையை பதம் பார்த்திருந்தது. என்ன நடக்கிறது என்று புரிவதற்குள்ளாக ஜெய்யின் கையிலிருந்து ரத்தம் பீறிட்டு அவள் மீது தெரித்து அவளது உடையெல்லாம் ரத்தம். அப்போதுதான் ஏதோ விபரீதம் நடந்திருக்கிறது, அது தனக்கு வந்தது என்று புரிந்து அவனை பார்த்தாள் அவள். ஜெய் அதற்குள்ளாக வண்டியை நிறுத்திவிட்டு திரும்பி போகிறவர்களை பார்த்து கொண்டிருந்தான். அகலோ அவனது வலது கையை பிடித்து ஐயோ ரத்தம் வருது ஜெய் என்று பதறினாள். அதை பார்த்து அவளது கை காலெல்லாம் பலமின்றி அப்படியே அவன் மீதே சாய்ந்து மயங்கி போனாள். இவ ஒருத்தி பெரிய இவ மாதிரி தைரியசாலி மாதிரியே வண்டியை தூக்கிக்கிட்டு சுத்த வேண்டியது, என்ன நடக்குதுன்னே தெரியாம இப்படியே சுத்திக்கிட்டு இருக்கா என்று திட்டிக்கொண்டே இடது கையால் அவளை தூக்கி தோளில் போட்டுக்கொண்டு நிற்க திவா பின்னாடியே வந்திறங்கினான். அவர்களை பார்த்ததுமே உடனே அவனது கையை பிடித்தவன் என்னடா உனக்கு போட்ட ஸ்கெட்சா, ஏன் வண்டியில வந்த என்று கண் கலங்கினான் அவன். எனக்கு போட்டதில்ல, என் பொண்டாட்டிக்கு போட்ட ஸ்கெட்சு. இனி இவ தனியா இருந்தாலே ஆபத்து தான், நம்ம கூட தான் இருக்கணும். இருப்பாளா தெரியல, லாயரு கவுந்து கிடக்கிறத பாரு என் ரத்தத்தை பார்த்து. இதுல நான் லாயரு, நான் தைரியசாலி, ராணி மங்கம்மாவுக்கு பேத்தின்னு உதாடு விட்டுட்டு திரியுது இது என்று லேசாக சிரித்தான். ஆனாலும் கூட ஒரு நூலிலையில தப்பிச்சிட்டாடா, இல்லைனா கழுத்து இருந்திருக்காது இந்நேரம். நினைக்கவே ஒரு மாதிரி தான் இருக்கு என்று சிறிதாக கலங்கினான் அவளுக்காகவே. திவா அவனை குழப்பத்தோடு பார்த்தான். இவன் அகல்விழிக்காக கலங்குறானா? உண்மையாவே உணர்ந்துதான் அவளுக்கு தாலி கட்டியிருக்கானோ? அவதான் இன்னும் அவனை உணரலையோ? தன் கையில் ரத்தம் வடிகிறது, ஆனால் அவளுக்கு ஏதாவது ஆகியிருந்தால் என்று யோசிக்கிறானே என்று ஜெய்யின் காதலை கண்டு கொண்டான் திவா. தொடரும். இதனுடைய அடுத்த அத்தியாயம் நாளை மாலை 5 மணிக்கு வந்துடும். கேட்க தவறாதீர்கள் மக்களே. யுக யுகமாய் சமர்வீரா. விடை பெறுகிறேன். நான் உங்கள் ஆர்ஜே தியா.